வல்லமையின் வார்த்தை என்கிற நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்ற ஒரு வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஒரு ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ராஜ்யம் என்பது ஒரு மனிதனுடைய ஆயுசு முடிந்த பிறகு அவனுடைய பெயர் கொஞ்ச நாளான பிறகு பேசிக் கொண்டிருப்பார்கள். அதற்கு பிறகு அவன் பெயர் மறந்து விடுவார்கள், அவனையே மறந்து விடுவார்கள், உலகம் அந்த குடும்பத்தையே மறந்துவிடும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. மனம் திரும்புங்கள் என்றால் என்ன? அதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். அந்த உவமையை குறித்து நாம் இப்பொழுது கேட்க போகிறோம். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அதில் ஒருவன் வந்து சொன்னான், அப்பா, என்னுடைய சொத்தில் எனக்கு சேர வேண்டிய பங்கை எனக்கு தர வேண்டும் என்று சொன்னான். அப்பொழுது அப்பா ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. ஏன் கேட்கிறாய், எதற்காக கேட்கிறாய், நீ என்ன செய்ய போகிறாய் என்று எதுவுமே கேட்கவில்லை. ஏனென்றால் அந்த மகனை அதிகமாக நேசித்த ஒரு அப்பா, அந்த மகன் கேட்கிறானே என்று சொல்லிக்கொண்டு வேற யாரிடமாவது ஆலோசனை கேட்டு என் மகன் கேட்பது சரிதானா, நான் கொடுக்கலாமா என்ற ஆலோசனை ஒன்றும் கேட்கவில்லை. மகன் சொன்ன உடனேயே அவர் கொடுக்கிறார். சொத்தில் அவனுக்கு சேர வேண்டிய பங்கை கொடுத்து மகனை அனுப்புகிறார். அப்பொழுது அந்த மகன் தன்னுடைய வாழ்க்கையிலே என்ன நினைக்கிறான் என்றால், இதுவரை என் அப்பா சில கட்டளைகளை கொடுத்து கொண்டிருந்தார். நீ அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, அதை சொல்லக்கூடாது, இதை சொல்லக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு சுதந்திரம் இல்லாமல் அவர் என்னை நடத்தி கொண்டிருந்தார். அந்த சுதந்திரம் இல்லாமல் இருந்தபடினாலே நான் சுதந்திரத்தோடு கூட இந்த உலகத்தை நான் அனுபவிக்க போகிறேன். உலகத்திலே நான் போய் என்னெல்லாம் இனி பார்க்க வேண்டியிருக்கிறது, கேட்க வேண்டியிருக்கிறது, என்னெல்லாம் இருக்கிறதோ அது இந்த சுகத்தை எல்லாம் நான் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவன் புறப்பட ஆரம்பிக்கிறான். அப்பொழுது அவனுடைய நண்பர்களும் சேர்ந்து கொள்கிறார்கள். உன் தகப்பனுடைய வீட்டில் நீ இருக்கிற வேளையிலே சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இருந்து கொண்டிருந்தாய், நாங்கள் அநேக முறை பார்த்திருக்கிறோம். அதனாலே நாங்களும் உங்களோடு சேர்ந்து தூர தேசத்திற்கு போய் அங்கே சந்தோஷமாக இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு நண்பர்களோடு கூட அவன் பிரயாணம் செய்கிறான். தூர தேசத்திற்கு போகிறான். அப்பா அதை பற்றி கேட்கவில்லை. காரணம் என்னவென்றால், என்னுடைய மகனை நான் நேசிக்கிறேன், அவன் மறுபடியும் என்னை பார்க்க வருவான், அவன் என்னை சந்திக்க வருவான் என்கிற விசுவாசத்தோடு கூட அவன் போகிற வழியே அவர் நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். அந்த வழியை மட்டுமாக மகன் போகிறான். போய் தன்னுடைய சொத்து முழுவதும் அழிக்கு மட்டும் உலகத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கிறார். அனுபவித்து முடித்த பிறகு தன்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாதவனாக இருக்கிறான். நண்பர்கள் எல்லாரும் போய்விட்டார்கள். கடைசியில் அந்த தேசத்திலே பஞ்சம் ஒன்று வருகிறது. அந்த பஞ்சம் வருகிற வேளையிலே என்ன செய்வதென்று அவனுக்கு தெரியவில்லை. எங்கேயாவது வேலை கிடைக்குமா என்று சொல்லிக்கொண்டு வேலை தேடிக் கொண்டிருக்கிறான். அப்பொழுதுதான் ஒரு குடியானவனுடைய வீட்டிலே ஒரு வேலை இருக்கிறது, நீ வந்து செய்ய முடியுமா என்று கேட்கிற வேளையிலே அவன் சொன்னான், நான் வந்து வேலை செய்கிறேன் என்று சொன்னான். என்ன வேலை என்று பார்த்தால் பன்றிகளை மேய்க்கக்கூடிய வேலை. அந்த வேலையாவது கிடைத்ததே என்ற மனதோடு கூட சந்தோஷத்தோடு கூட போய் அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறான். செய்ய ஆரம்பித்த பிறகு இவனுக்கு கூலியாக கிடைப்பது என்னவென்றால் சம்பளம் கிடையாது, 3 வேளை சாப்பாடு தான். அந்த சாப்பாடு கூட வயிறு நிறைய கிடைக்க முடியாதபடினாலே அவன் வேதனையோடு கூட பன்றிகள் தின்னக்கூடிய அந்த தவிட்டை கூட தின்பதற்காக அவன் ஆசைப்பட்டான். ஆனால் அந்த குடியானவனோ அதை கொடுக்க மறுத்து விட்டான். அப்பொழுதுதான் அவன் நினைக்கிறான், நான் இந்த ஊரிலே இந்த தேசத்திலே பன்றிகளை மேய்க்கும்படியான ஒரு வேலை எனக்கு கிடைத்தது. குடியானவன் என்னுடைய பசி ஆற்ற முடியாமல் இருக்கிறான். அப்பொழுது அவன் மனம் திரும்புகிறான். என்ன மனம் திரும்புகிறான்? என்னுடைய தகப்பனுடைய வீட்டிலே அநேக வேலைக்காரர்கள் சுதந்திரமாக சந்தோஷமாக ஆனந்தமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நானோ இங்கே ஒரு குடியானுடைய வீட்டிலே அடிமை போல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு அவன் மனதிலே சிந்தித்துக் கொண்டான். நான் என் அப்பாவிடம் மறுபடியும் நான் திரும்பி போவேன். என் அப்பாவிடம் திரும்பி போய் நான் அவரிடம் சொல்லுவேன், அப்பா, நான் உனக்கும் பரலோகத்திற்கும் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி உன்னுடைய வேலைக்காரில் ஒருவனாக என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி
நான் அப்பாவிடம் மறுபடியும் நான் போக போகிறேன் என்று சொல்லிக் கொண்டு அவன் அந்த தேசத்தை விட்டு அவன் வருகிறான். வருகிற வேளையிலே அப்பா தூரத்திலிருந்து பார்க்கிறார். அவனுடைய கோலம் எப்படி இருக்கிறது என்றால் ஒரு பிச்சைக்காரனை போல, வஸ்திரங்கள் எல்லாம் கிழிந்தவனாக, தாடி எல்லாம் வளர்ந்தது, பார்ப்பதற்கே ஒரு அசிங்கமான ஒரு உருவத்தோடு கூட அவன் வருகிறான். ஆனால் அப்பாவின் கண்களிலே தன்னுடைய குமாரனுடைய முகத்தை பார்த்த உடனே என் மகன் திரும்பி வருகிறான் என்று சொல்லிக்கொண்டு ஆனந்தத்தோடு போய் அந்த மகனை கட்டி பிடித்து, மகனே நீ எனக்கு மறுபடியும் திரும்ப கிடைத்திருக்கிறாய் என்று சொல்லிக்கொண்டு மகனை கட்டி பிடித்தார். கட்டி பிடித்து ஆனந்தமாய் சந்தோஷமாக இருந்தார். அப்பொழுது அவன் சொன்னான், அப்பா நான் திரும்பி வந்திருக்கிறேன், நான் உன்னுடைய மகனாக அல்ல, உன்னுடைய வேலைக்காரனாக நான் திரும்பி வந்திருக்கிறேன் என்று சொன்னான். அப்பொழுது அப்பா அவனை சொன்னார், நீ என்னுடைய வேலைக்காரன் அல்ல, நான் உன்னை குமாரனாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். காரணம் என்னவென்றால் என் குமாரன் தான், வேலைக்காரன் அல்ல என்று சொல்லிக்கொண்டு அவனை அணைத்து கொண்டு போகிறார். அப்பொழுதுதான் அந்த மகன் தனக்குள்ளாக நினைத்து பார்க்கிறான், எங்க அப்பா மறுபடியும் என்னை சேர்க்காமல் இருந்தால் அந்த குடியான இடத்திலே நான் எப்படி இருப்பேன் என்பதை இன்றைக்கு கூட சிந்தித்து பார்க்கவே முடியாது என்று அவன் சொல்லிக்கொண்டு தன்னுடைய மனதிலே என்னுடைய அப்பா என்னை ஏற்றுக்கொண்டார் என்கிற சந்தோஷத்தோடு கூட போகிறான். இதே போலவே தான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இந்த வார்த்தை இன்றும் அலைமோதி கொண்டிருக்கிறது. அநேகம் பேர் மனம் திரும்பாமல் தேவனை விட்டவர்களாக, ஆண்டவரை விட்டவர்களாக, உண்மையான சந்தோஷம் என்ன, உண்மையான சமாதானம் என்ன என்று தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு நிம்மதி இல்லை. எங்கே நீங்கள் செல்லுகிற இடமெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை, சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனம் திரும்பி வாருங்கள், உங்களுக்கு பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆண்டவர். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ள அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் படுகிற வேதனைகள், நீங்கள் படுகிற பிரயாசங்கள் இருந்திருந்தாலும் அந்த அன்பு உங்களிடத்தில் வரவில்லை. ஜனங்கள் உங்களை அன்பாக நேசிக்கவில்லை. காரணம் என்னவென்றால் அவர்களுக்குள்ளே அன்பில்லை. காரணம் என்னவென்றால் அவர்கள் இந்த ராஜ்யத்திற்குரியவர்களாக இருக்கிறார்கள். இந்த ராஜ்யத்திற்குரியவர்களாக இருக்கிறபடினாலே ஒருவருக்கொருவர் நேசிக்க முடியாமல் இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனும் அவனை மட்டுமல்ல யாரையுமே நேசிக்க முடியாதபடிக்கு அவனுடைய மனநிலைமை இருக்கிறது. காரணம் என்னவென்றால் அவனுக்குள் அன்பு இல்லை. அன்பு இல்லை ஏனென்றால் உண்மையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை அவன் ஏற்றுக்கொள்ள முடியாது இருக்கிறபடினாலே உண்மையான அன்பு அவனுக்குள் உருவாகாமல் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த காலவேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நீங்கள் கேட்டு பாருங்கள். நிச்சயமாக அதை அனுபவித்து பாருங்கள். அந்த வார்த்தைகளின்படி நீங்கள் நடந்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்குள்ளே ஒரு சமாதானம் உருவாகும், சந்தோஷம் உருவாகும், அன்பு வெளியே வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் மிகவும் பக்கத்தில் வந்துட்டீங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பினால் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தை நீங்கள் காண முடியும். பரம சந்தோஷத்தை உருவாக்குறது. பரிசுத்தவான்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ராஜ்யம் தான் பரலோக ராஜ்யம் என்பது. ஆம் பிரியமானவர்களே, இந்த ராஜ்யத்திலே பார்த்தால் நமக்கு நன்றாக தெரியும், உணவு கிடைக்கவில்லை, வேலை கிடைக்கவில்லை, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று காரணங்கள் சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு ஊரில் இருக்கிற ஒவ்வொருவர்களும் எனக்கு அது இல்லை இது இல்லை என்று சொல்லி ராஜ்யத்திற்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் எங்களுக்கு ஏன் அது கிடைக்கவில்லை, மற்றவர்கள் கிடைத்ததே என்று சொல்லிக்கொண்டு இந்த நாளிலே சமாதானம் சந்தோஷம் இழந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது பொய்யானதல்ல, அது உண்மையானது. வல்லமையின் வார்த்தை என்கிற புரோகிராமிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையே தான் வல்லமையின் வார்த்தையாக ஹல்லேலூயா ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தையிலே உண்மை இருக்கிறது, அவருடைய வார்த்தையிலே சத்தியம் இருக்கிறது, அவருடைய வார்த்தையிலே நித்தியமான வார்த்தை, அவருடைய வார்த்தையிலே சமாதானம் நிறைந்த அந்த வார்த்தை. ஆம் பிரியமானவர்களே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று ஏன் அவர் சொல்லுகிறார் என்றால், ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே,
நீ படுகிற வேதனையிலிருந்து, நீ படுகிற துக்கத்திலிருந்து உன்னை விடுவிக்க நான் தான் போதுமானவனாக இருக்கிறேன். என்னை விசுவாசி. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மீது நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பதற்கு மிக கடினமானது ஒன்றாக தோன்றும். ஹல்லேலூயா. ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். சாதாரணமாக ஒரு கரும்பை எடுத்துக்கொண்டால் அந்த கரும்பை தின்பதற்காக என்ன செய்வார்கள் என்றால், மேல் கரும்பிலிருந்து தின்ன தொடங்க மாட்டார்கள். அடிக்கரும்பை தான் எல்லாருமே விரும்புவார்கள். காரணம் என்னவென்றால், அடிக்கரும்பில் தான் நல்ல இனிப்பு இருக்கிறது, அது நல்ல டேஸ்டாக இருக்கும். அதனால அடிக்கரும்பை தின்பதிலே மிகவும் பிரியப்படுவார்கள். அந்த கரும்புக்கு மேல மேல இருக்கிற பகுதியை தின்பதற்கு அவர்கள் ஆசைப்படவே மாட்டார்கள். காரணம் என்னவென்றால், உப்பினுடைய சுவை இருக்கிறபடினாலே அதை தின்பதற்கு யாரும் முன்வர மாட்டார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பது எப்படி என்றால், முதலிலே அது உப்பாக தோன்றும். ஏன் இந்த கரும்பை நாம் தின்கிறோம் என்று தோன்றும். அதுக்கு பிறகுதான் அந்த கரும்பை கொஞ்சம் கொஞ்சமாக தின்கிற வேளையிலே, கடைசி வருகிற வேளையிலே அங்கேதான் இருக்கிறது ஆனந்தம், அங்கேதான் இருக்கிறது சந்தோஷம். அதை தின்கிற வேளையிலே சந்தோஷமாக இருப்பாங்க. ஓ, இவ்வளவு தூரமான ஒரு சந்தோஷமான ஒரு இனிப்பை நான் இதுவரை பார்த்ததே இல்லை, நான் ருசித்ததே இல்லை என்று சொல்லிக்கொண்டு அதை தின்கிற வேளையிலே எவ்வளவு ஆனந்தப்படுகிறார்களோ, அதே போலவே தான் கர்த்தர் நல்லவர் என்பதை சுத்து பாருங்கள். அவர் மீது நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் மீது நம்பிக்கை வைக்கிற மனுஷனைத்தான் ஆண்டவர் பாக்கியவான் என்று சொல்லுகிறார்கள். இந்த உலகத்திலே அநேக பாக்கியவான்களை அநேகர் சொல்லுகிறார்கள். வீடு இருந்தால் அவன் பாக்கியவான், நல்ல மனைவி இருந்தால் பாக்கியவான், நல்ல கணவர் இருந்தால் பாக்கியவான், நல்ல குழந்தைகள் இருந்தால் பாக்கியவான், நல்ல இடம் இருந்தால் பாக்கியவான், நல்ல கார் இருந்தால் பாக்கியவான் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மீது நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது இந்த உலகத்தோடு கூட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே அநேக தலைவர்கள், அநேகம் பேர் வந்திருக்கிறார்கள். அநேகம் பேர் வந்து அநேகருடைய வார்த்தைகள் இந்த உலகத்திலே சொல்லி இருக்கிறார்கள். அந்த வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே இருக்கிற வேளையிலே அந்த வார்த்தை மிகவும் ஆனந்தத்தை கொடுத்தது, சந்தோஷத்தை கொடுத்து இருக்கலாம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை குறித்து இன்று வரை யாரும் பேசாமல் இருக்கிறார்கள். ஆனால் இவருடைய வார்த்தை ஒன்று மட்டும்தான். 2012 வருடத்திற்கு முன்பே பேசின அந்த வார்த்தை தான் இன்றும் ஜனங்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், அந்த வார்த்தை அநேகருடைய வாழ்க்கையை மாற்றிக் கொண்டிருக்கிறது, அநேகருடைய வாழ்க்கையில சமாதானத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது, அநேகருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது, அநேகருடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கிற ஒரு வார்த்தை. ஆம் பிரியமானவர்களே, சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், துக்கத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் காலை வேளையில எழுந்து ராத்திரி படுக்கிற வேளையிலே, ஓ என்ன வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கையா, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் என்னுடைய வாழ்க்கையிலே நினைத்து கூட பார்க்க முடியவில்லை, யார் செய்த பாவம், யார் செய்த பாவம் என்று சொல்லிக்கொண்டு புலம்பிக் கொண்டு ராத்திரி வேளையில உறங்க போகிறீர்கள். காலை வேளையில எந்திரிக்கிற வேளையில சொல்லுகிறீர்கள், ஓஹோ இன்று என்னுடைய வாழ்க்கை எப்படி முடிய போகிறது, ஓ இன்று இந்த காலை வேளையில நான் என்ன செய்ய போகிறேன் என்று திகைப்போடு கூட, ஹல்லேலூயா, நான் என்ன செய்வேன் என்று தெரியாமல் கலக்கத்தோடு நடந்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அவருடைய ராஜ்யம் மிகவும் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்புங்கள், ஆண்டவரை தேடுங்கள், ஆண்டவரை தேடுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆண்டவர் உங்களை, ஹல்லேலூயா, உங்களுக்காக அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, நான் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே அவரை தேடுங்கள். நிச்சயமாக அவர் உங்களிடத்தில் வருவார். உங்களுடைய குறைவுகள் எல்லாம் நீக்குவார், உங்களுடைய பாரங்கள் எல்லாம் மாற்றுவார், உங்களுடைய கண்ணீர் எல்லாம் துடைப்பார். ஹல்லேலூயா, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் மாறாதவர், அவர் மாற்றம் இல்லாதவர். உனக்காக, நமக்காக, இனி வரப்போகிற ஜனங்களுக்காக அவர் மரித்தார். காரணம் என்னவென்றால், அவரால் தான் இருக்கிறது ரட்சிப்பு, அவரால் தான் இருக்கிறது சமாதானம், அவரால் தான் இருக்கிறது நித்திய ஜீவன். ஆம் பிரியமானவர்களே, மனம் திரும்பி வாருங்கள், பரலோக ராஜ்யம் மிகவும் சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, அந்த ராஜ்யத்திலே எப்பொழுதும் சந்தோஷம் இருக்கும். அங்கே திருடர்கள் இல்லை, அங்கே திருட போகாது, களவு போகாது, அங்கே பொய் சொல்லுகிறவர்கள் இல்லை, ஏமாற்றுகிறவர்கள் இல்லை. அங்கே எங்கு பார்த்தால் உண்மையாகவே இருக்கும், எங்கு பார்த்தாலும் சத்தியத்தை பார்க்க முடியும், அல்லது எங்கு பார்த்தாலும் சமாதானத்தை பார்க்க முடியும். எல்லாருடைய முகங்களிலும் சந்தோஷத்தின் முகத்தை தான் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, அப்பொழுது ஆண்டவரை துதிப்பதற்காக அநேக ஜன கூட்டங்கள் அவரை நாள் முழுவதும், ராத்திரி முழுவதும், ராப்பகல் இல்லாமல் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டே இருக்கும். காரணம் என்னவென்றால், பரலோக ராஜ்யத்திலே நாங்கள் வந்திருக்கிறது மிகவும் சந்தோஷம். இந்த தேவனை நாங்கள் தெரிந்து கொண்டது மிகவும் சந்தோஷம்.
பூமியிலே ஆண்டவருக்காக நாங்கள் வாழ்ந்தோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டோம், ஆண்டவர் சொல்ல என்னெல்லாம் சொல்லுகிறார்களோ அந்த வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நாங்கள் நடந்தோம். அதன் மூலமாகத்தான் ஹல்லேலூயா இந்த பரமானந்தத்தை அனுபவிக்கும்படியாக தேவன் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்ல முடியும். பிரியமானவர்களே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே சில பிரச்சனைகளை மாற்ற முடியாமல் இருக்கலாம், யாருமே உங்களை விடுவிக்க முடியாமல் இருக்கலாம். அல்லது யார் நினைத்தாலும் விடுவிக்க முடியாது. ஒரு அரசியல்வாதி நினைத்தாலும் முடியாது, உங்களை விடுவிக்க முடியாது. ஒரு டாக்டர் நினைத்தாலும் உங்களை விடுவிக்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற யார் நினைத்தாலும் உங்களை விடுவிக்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்வார், மகனே மகளே, நான் உன்னை விடுவிக்க நான் போதுமானவராக இருக்கிறேன். காரணம் என்னவென்றால், நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை சிருஷ்டித்தேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். மகனே மகளே, இந்த கால வேளையிலாவது ஆண்டவரை தேடுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்றால் அவர் சமீபமாக இருக்கிறார் என்று அர்த்தம். பரலோக ராஜ்யம் என்பது அவர்தான் பரலோகம். ஹல்லேலூயா. அவருக்குள் சேர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் ஹல்லேலூயா உல்லாசத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்க முடியும். பிரியமானவர்களே, அவரோடு கூட சேரும்படியான ஒரு பாக்கியம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படியாக தேவன் விரும்புகிறார். அதுதான் சொல்கிறார், மகனே மகளே, மனம் திரும்புங்கள். எப்பொழுது நீங்கள் மனம் திரும்பி வரப்போகிறீர்கள்? காத்துக்கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். சில பேர் சொல்வீர்களே, எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் வயசாகட்டும், வயசான பிறகு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்வார்கள். சில பேர் சொல்வார்கள், நான் வாலிபனாக இருக்கிறேன், நான் இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும், அனுபவித்த பிறகுதான் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்வார்கள். சில பேர் சொல்வார்கள், ஐயோ ஆண்டவரா, யார் அவர், எனக்கு தெரியாதே என்று சொல்வார்கள். சில பேர் சொல்வார்கள், ஆண்டவர் என்பது எனக்கு நன்றாக தெரியும், ஆனாலும் அவரை ருசித்து பார்ப்பதற்கோ அவரோடு சேர்ந்து வாழ்வதற்கோ என்னால் முடியாது. காரணம் என்னவென்றால், என்னுடைய தொழில் அப்படிப்பட்ட தொழில். இந்த தொழிலிலே போய் பேச வேண்டும், இந்த தொழிலிலே நான் ஏதாவது களவு செய்தால் தவிர இந்த வேலையிலே நான் ஒழுங்காக இருக்க முடியாது, பணம் சம்பாதிக்க முடியாது, அதனால் எனக்கு ஆண்டவரை வேண்டாம் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே, உன்னுடைய தேவைகள் என்ன, உன்னுடைய பிரயாசங்கள் என்ன, எல்லாவற்றையும் தேவன் அறிவார். ஹல்லேலூயா. நீ பொய் சொல்ல வேண்டாம், களவு செய்ய வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, உன்னுடைய வாழ்க்கை என்னிடத்தில் தா, உன்னை நீ என்னிடத்தில் கொடு. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து உன்னுடைய பிரயாசங்களை மாற்றி உன்னை சந்தோஷத்தோடு கூட வழிநடத்த நான் போதுமானவராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நண்பர்கள் தேவைப்படுகிற வேளையிலே பணம் தேவைப்படுகிறது. அந்த பணம் தான் என் தகப்பன் கொடுத்திருக்கிறார், அந்த பணத்தை வைத்துக் கொண்டு நான் உலகத்தை அனுபவிக்க போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு அந்த புறப்பட்ட மகன் ஹல்லேலூயா அவனுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்தான். ஏன் இழந்தான்? எதற்காக இழந்தான்? அப்பா, ஒவ்வொரு நாளும் என் மகன் இன்று திரும்பி வருவான், ஒவ்வொரு நாளும் என் மகன் இன்று திரும்பி வருவான் என்று விசுவாசத்தோடு கூட மகனுக்காக அவர் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த மகன் எல்லாவற்றையும் இழந்தவனாக, ஒன்றுமில்லாதவனாக ஆகின வேளையிலே அவனுக்கு ஒரு மனம் திரும்புதல் உண்டானது. ஹல்லேலூயா. என் தகப்பனுடைய வீட்டிலே எவ்வளவு சந்தோஷம் இருக்கிறது, எவ்வளவு சமாதானம் இருக்கிறது, நான் ஒன்றுமில்லாமல் இருக்கிறேனே, ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை என்று கேள்வி கேட்கிற வேளையிலே அவனுக்கு ஒரு பதில் வந்தது. போ, நீ உடனே உன் தகப்பனிடத்தில் போ, உன் தகப்பனை போய் பார், தகப்பன் உன்னை மன்னிப்பார், தகப்பனுடைய பாவங்களை மன்னிப்பார். நீ இழந்து போனதை குறித்து அவர் கேள்வி ஒன்று கேட்கவே மாட்டார். மறுபடியும் உன்னை மகனாக அவர் ஏற்றுக்கொள்ள அவர் அங்கே காத்துக் கொண்டிருக்கிறார். போ மகனே என்று ஒரு வார்த்தை தனக்குள்ளாக சொல்கிறது போல அவன் சொல்லிக் கொண்டான். நான் என்னுடைய அப்பாவுடைய மகனாக அல்ல, நான் ஒரு வேலைக்காரனாக நான் போக போகிறேன், அவருடைய வீட்டில் இருக்கிற ஒரு வேலைக்காரில் நான் ஒருவனாக நான் மாறப்போகிறேன், அதற்காக நான் புறப்பட போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஹல்லேலூயா எவ்வளவு சீக்கிரமாக தன்னுடைய வீட்டிற்கு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக அவன் அப்பாவை வந்து பார்த்தான். அப்பாவை பார்த்த பொழுது ஹல்லேலூயா அப்பாவுடைய கண்களிலே கண்ணீர் வருகிறது, மகனுடைய கண்களிலும் கண்ணீர் வருகிறது. அப்பாவுடைய கண்ணீர் என்னவென்றால், என் மகன் திரும்ப கிடைத்திருக்கிறான் என்று சொல்லிக்கொண்டு ஆனந்த கண்ணீர். மகனே, நீ வேலைக்காரனே அல்ல. ஹல்லேலூயா. காரணம் என்னவென்றால், நான் உன்னை என்னுடைய மகன், நீ என்னுடைய ரத்தம், எனக்கு என்னுடைய அன்புக்குரிய மகன், அதனால் உன்னை நான் வேலைக்காரனாக அல்ல மகனாக நான் ஏற்றுக்கொண்டு என்னோட வீட்டிலே நீ இருந்து ஆனந்தத்தோடு சந்தோஷத்தோடு சுகமாக நீ வாழ வேண்டும் என்று சொன்னால், அப்பொழுது அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. என் அப்பா என்னை மகனாக ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லிக்கொண்டு ஆனந்தத்தோடு அந்த வீட்டிலே அவன் சந்தோஷத்தோடு கூட நீண்ட நாள் வாழ்ந்தான். இதே போலவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் சொல்லுகிறார், மகனே மகளே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை கேளுங்கள். அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி அனுசரித்து வாழ்வதற்காக
தேவன் உங்களோடு கூட இருப்பார். அவருடைய வார்த்தை கேட்கிற வேளையிலே, கேட்ட வேளையிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அந்த வார்த்தை கேட்டு அதன்படி அனுசரித்தீர்கள் ஆனால் அது மேலான இனியும் ஆசீர்வாதம் பெருகி கொண்டே இருக்கிறது. அவருடைய வார்த்தையின்படி கேட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பயனடைவீர்கள் ஆனால் உங்கள் மூலமாக அநேக குடும்பங்கள் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக அவருடைய வாழ்க்கையிலும் மனம் திரும்பி தேவனை ஆராதிக்கிறவர்களாக, தேவனை துதிக்கிறவர்களாக மாற முடியும். நிச்சயமாக ஆம் பிரியமானவர்களே, இந்த வல்லமையின் வார்த்தை என்கிற நிகழ்ச்சியிலே சந்தித்து, ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தை இதுவரை கேட்காத யாராவது இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே, நான் உன்னை ஒரு நாளும் கைவிடவே மாட்டேன். நான் உன்னை சிருஷ்டித்தவன், ஹல்லேலூயா, நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதனால் தான் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால் பரலோக ராஜ்யம் என்பது நானே. ஹல்லேலூயா. அவர் சொல்றார், நான் உனக்கு சமீபமாக இருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன், அதே தேவன் இந்த காலவேளையில உங்களோடு சொல்கிற, மகனே மகளே, உன் பாரம் உன்னுடைய கஷ்டம் எல்லாவற்றையும் நான் எடுத்து போடுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தை தந்து நித்திய ஜீவனுடைய வாழ்க்கையை நான் உனக்கு தருகிறேன். அப்பொழுதுதான் உனக்கு தெரியும், நான் உன்னோடு சேர்ந்து இருக்கிற வேளையிலே நீ வாழ்கிற வாழ்க்கை தான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை என்று நீ அப்பொழுது சொல்லுவாய். ஆம் பிரியமானவர்கள், எத்தனை பேர் மாறி இருக்கிறார்கள், எத்தனை பேர் ஆண்டவரோடு சேர்ந்து என்னோடு கூட சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையை நீ சந்தித்து பார். அவர்கள் சொல்லுவார்கள், ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டபடினாலே நாங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம். துக்கம் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லை. துக்கம் வந்தாலும் அந்த துக்கத்தை ஹல்லேலூயா, அந்த துக்கத்தை மாற்றும்படியாக, அந்த துக்கத்தின் மேல் ஜெயம் அடைவதற்காக ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்து கொண்டிருக்கிறார். அதனால் தான் நாங்கள் இன்று சந்தோஷமாக இருக்கிறோம். பரலோக ராஜ்யம் சமீபமாக இல்லை, பரலோக ராஜ்யத்தோடு கூட சேர்ந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த கால வேளையில கூட பரலோக ராஜ்யத்தோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் கண்ணூரிலே, ஹல்லேலூயா, தமிழ் ஆராதனை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணூரிலே கால்டாக்ஸ் என்கிற பகுதியில் சேம்பர் ஹால் என்கிற ஒரு ஹால் இருக்கிறது. அந்த ஹாலில் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9:30 மணி முதல் 11:30 மணி வரை நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருக்காக வாழ வேண்டும். பரலோக ராஜ்யம் எங்களுக்கு தேவை என்று சொல்லுகிறவர்கள் நிச்சயமாக அங்கு வாருங்கள், எங்களோடு சேர்ந்து ஆராதிங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய பாதத்திலேக்கு நான் மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீ பலப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உண்மையாக உம்மை ஏற்றுக்கொண்டு உமக்காக பிரயோஜனப்படும்படியான ஒரு வாழ்க்கை தந்த நீ இவர்களை ஆசீர்வதியும். அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.